ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து குட் ஹேவ் பார்த்தோம் இல்லையா? ஐ குட் ஹேவ் பிளேடு, நான் விளையாடி இருந்திருக்க முடியும் ஆனால் விளையாடலை அப்படிங்கிற மாதிரி. ஐ குட் ஹேவ் ட்ரங்க் காஃபி, நான் காஃபி குடிச்சிருந்திருக்க முடியும் ஆனால் ஏன் நான் குடிக்காமல் இருந்தேன்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வுட் ஹேவ். வுட் ஹேவ், நான் கிரிக்கெட்டெல்லாம் விளையாடி இருந்திருப்பேன் தெரியுமா? நான்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. படி 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 படின்னு சொன்னால நான் வந்து கிரிக்கெட்டில் ஷைன் ஆகலை. இல்லைன்னா நான் வந்து கிரிக்கெட் சூப்பராக நான் விளையாடி இருந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் பிளேய்டு கிரிக்கெட் நைஸ்லி, நன்றாக. ஐ வுட் ஹாவ் பிளேய்டு கிரிக்கெட் நைஸ்லி. ஐ வுட் ஹாவ் பிளேய்டு கிரிக்கெட் நைஸ்லி. நான் கிரிக்கெட் நல்லா விளையாடி இருந்திருப்பேன். எங்கள் வீட்டில் தான் படி 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 படின்னு விளையாடவே விடலை. அதனால தான் என்னால் விளையாட முடியல. இன்றைக்கி நான் தோனியெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்குது. என்னை பார்த்தா 4 பேர் இன்னும் நல்லா பெருமைப்படுற அளவுக்கு இருந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் பிளேய்டு, நான் விளையாடி இருந்திருப்பேன் தெரியுமா? என்னையெல்லாம் விட்டுருந்தா நான் விளையாடி இருந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் பிளேய்டு. ஓகே. அதே மாதிரி காஃபி. இப்போல்லாம் குழந்தைகளுக்கு தெம்பாக இருக்கணும், ஒன்றுமே வேண்டாம் ஒன்றுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. எந்திரிச்சு ஒரு தெம்பாகவே குடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், உனக்கெல்லாம் நான் வரிஞ்சு கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்ல திக்கான பாலில் காஃபி போட்டு கொடுத்துருந்தா நான்லாம் காஃபி நல்லா குடிச்சிருப்பேன் தெரியுமா? அப்போல்லாம் நாங்களாம் டிகாஷன் தான் குடித்தோம். அதாவது வர காப்பி சொல்லுவாங்க இல்லையா, பால் இல்லாமல். இப்போல்லாம் நல்லா கொழுன்னு பாலில் காஃபிலாம் போட்டு தரேன், நீ குடிக்க மாட்டேங்கிற. எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் உன்னை மாதிரி நான் சின்ன வயசில் இருந்தப்போ எனக்கெல்லாம் கொடுத்துருந்தா நான்லாம் சூப்பராக குடிச்சிருப்பேன். நான்லாம் நல்லா குடிச்சிருப்பேன் தெரியுமா? ஐ வுட் ஹாவ் ட்ரங்க் காஃபி நைஸ்லி. நான்லாம் காஃபி குடிச்சிருப்பேன் தெரியுமா? எனக்கு யார் கொடுத்தாங்க? வர காப்பி 5 மணிக்கு பால்காரர் வரமாட்டார். 5 மணிக்கு வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு சர்க்கரை போட்டு அப்புறம் காஃபி பொடியை போட்டு அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அதுக்கப்புறம் குடித்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் எனக்கு அன்னைக்கெல்லாம் கொடுத்துருந்தா நல்லா சூப்பராக குடிச்சிருப்பேன். ஐ வுட் ஹாவ் ட்ரங்க் காஃபி. என்னை 2 டம்ளர் காஃபி கூட குடிச்சிருந்துருப்பேன். 1 டம்ளருக்கே மூக்கில் அழுகிறீங்க, வேண்டாமான்னு. உங்கள் பின்னாடியே வர வேண்டியிருக்கு. இந்த அம்மா இந்த 4 திட்டு வேறு வாங்க வேண்டியதாக இருக்குது, வேண்டாமா அப்படின்னு. ஆனால் எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சூப்பராக அருமையான காஃபியெல்லாம் கொடுத்துருந்தா நான்லாம் நல்லா குடிச்சிருப்பேன் தெரியுமா? நான் குடிச்சிருப்பேன். ஐ வுட் ஹாவ் ட்ரங்க் காஃபி. நான் வுட் ஹாவ்னா இருப்பேன். என்ன இருப்பேன்? குடித்து ட்ரங்க் இருப்பேன். வுட் ஹாவ்னா இருப்பேன். ஓகே. ஐ வுட் ஹாவ் ட்ரங்க் காஃபி நைஸ்லி. நல்லா நான் காஃபி குடிச்சிருப்பேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.